வணக்கம். இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான பொருளை பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு கேக்குறீங்களா? அதான் மஞ்சள். மஞ்சள் ஒரு மங்களகரமான பொருள். இது செழிப்பு, நல்வாழ்வு மற்றும் புனிதத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. ஈரோடோட இன்னொரு பேர் மஞ்சள் நகரம். இந்தியாவிலேயே 3வது மஞ்சள் உற்பத்தி நகரமாக ஈரோடு திகழ்கிறது. தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகையாகிய பொங்கல்ல மஞ்சளுக்கு தனி இடம் இருக்குன்னே சொல்லலாம். மஞ்சள் கிழங்க பொங்கல் பானையை சுத்தி கட்டுறது நல்ல விளைச்சலையும் இயற்கையின் ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. திருமணங்கள்ல மஞ்சளுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குன்னே சொல்லலாம். மஞ்சள் கிழங்க மஞ்சள் கயிற்றுல கட்டி மாங்கல்யமா பயன்படுத்தினது நம்ம பண்பாட்டின் ஒரு முக்கியமான பழக்கமா இருக்கு. பூப்புனித நீராட்டு விழாவில் மஞ்சள் நீர் ஊற்றுவது ஒரு முக்கியமான சடங்காகும். மஞ்சளின் ஆன்டிசெப்டிக் பண்பு அந்த பெண்ணின் ஒரு புதிய கட்டத்தில் உடல் நலத்தை பாதுகாக்க உதவுகிறது. நம்ம ஊர்ல மஞ்சள் தூள் இல்லாத சமையல் தான் இருக்காங்க. மஞ்சள் உணவுல நிறம் மற்றும் சுவை மட்டும் இல்லாம ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின் அப்படிங்கிற மூலப்பொருள்ல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உடலுக்கு ரொம்ப உகந்தது. ஆயுர்வேதத்துல மஞ்சள் ரொம்ப முக்கியமான மருந்து பொருளாக கருதப்படுகிறது. காயங்களை ஆற்றவும், தோல் நோய்களை குணப்படுத்தவும், உடம்பில் உள்ள நச்சு தன்மைகளை வெளியேற்றவும் பயன்படுத்தப்படுகிறது. இயற்கையின் இந்த அற்புதமான கொடையை நாம் மதிக்கவும் பயன்படுத்தவும் வேண்டும். அதோடு இதை நம் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.